நகரத்துல இருந்து தூரமா இருந்த ஒரு காட்டுல சோனா குருவி தன்னோட பொண்ணு பியூட்டி கூட வாழ்ந்து வந்துச்சு. சோனா குருவியோட கணவர் ராணா குருவி வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ராணா குருவி 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் தன்னோட காட்டுக்கு வரும். இப்படி வர ராணா குருவி ஒரு 10 நாட்கள் தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா இருந்துட்டு மறுபடியும் வெளிநாடு கிளம்பி போயிடும். சோனா குருவி எப்பவுமே எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கிறது பிடிக்காது. சோனா குருவிக்கு தையல் தெரியும். அதனால ஒரு தையல் மிஷின் வாங்கி அந்த காட்டுல இருந்த பறவைகளோட துணிகளை தச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தது. இப்படி இந்த தையல் வேலையில வர வருமானத்தை வச்சு தன்னோட குடும்ப செலவை பார்த்துக்கிட்ட சோனா குருவி தன்னோட கணவர் அனுப்புற பணத்தை அப்படியே சேமிச்சு வச்சிடும். ஆனா இப்ப கொஞ்ச நாட்களா சோனா குருவிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அதாவது சோனா குருவிக்கு கண் பார்வை சரியா தெரியாம போயிடுச்சு. அம்மா, நீங்க என்னையும் அப்பாவையும் பத்தி நினைக்கிறீங்களே தவிர உங்களை பத்தி நினைக்கிறது இல்ல. கண் பார்வை தெரியாம நீங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. பியூட்டி, ஆரம்பத்துல சின்ன சின்ன பொருட்கள் தான் எனக்கு தெரியாம இருந்துச்சு. இப்ப எதிரில உள்ளவங்களோட உருவமே தெரியல. அவங்களோட குரலை வச்சுதான் அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். இதை உடனே சரி பண்ணி ஆகணும். அம்மா, நாம சேர்த்து வச்சிருக்கிற பணத்துல கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாங்க. நாம போய் உங்களுக்கு ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வருவோம். பியூட்டி, நானும் இதுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கோரி அக்கா போன மாசம் ஒரு கண்ணாடி வாங்கினாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க கிட்ட போய் அந்த கண்ணாடியை எங்க இருந்து வாங்கினாங்கன்னு கேட்டுட்டு வா. நாமளும் அங்கேயே போய் ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வருவோம். இதோ இப்பவே போய் கோரி ஆண்டி கிட்ட விசாரிச்சுட்டு வரமா. பியூட்டி, போறப்ப இந்த பானையை எடுத்துட்டு போ. திரும்பி வரப்ப இது நிறைய தண்ணீர் எடுத்துட்டு வந்துரு. சோனா குருவி இப்படி சொன்ன உடனே பியூட்டி அந்த காலி பானையை தூக்கிட்டு கோரிக்காரன் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. கோரி ஆண்டி, அம்மாவுக்கு இப்ப சரியா கண் பார்வை தெரியல. அதனால அம்மாவுக்கு இப்ப கண்ணாடி போடணும். நீங்க கூட போன மாசம் கண்ணாடி வாங்குனீங்கன்னு அம்மா சொன்னாங்க. அதை எங்க வாங்குனீங்கன்னு சொன்னா எங்க அம்மாவும் அங்கேயே போய் கண்ணாடி வாங்கிப்பாங்க. பியூட்டி, பக்கத்து காட்டுல ஒரு மைனா பறவை இருக்கு. அதுகிட்டதான் கண்ணாடி வாங்கிட்டு வந்தேன். உங்க அம்மாவையும் அங்கேயே போய் வாங்கிக்க சொல்லு. பியூட்டி, கண்ணாடி வாங்கணும்னா நிறைய செலவாகும். உங்க அம்மா அந்த அளவு பணம் வச்சிருப்பாங்களா? எங்க அப்பா மாசம் மாசம் அனுப்புற பணத்தை எல்லாம் எங்க அம்மா பத்திரமா சேர்த்து வச்சிருக்காங்க. அதனால எவ்வளவு செலவானாலும் சரி, எங்க அம்மாவுக்கு கண்ணாடி வாங்கி ஆகணும். பியூட்டி, உங்க அம்மாவோட கண்ணுல சின்னதா பிரச்சனை இருந்தா அதுக்கெல்லாம் கண்ணாடி போடணும்னு அவசியம் கிடையாது. அங்கிள், எங்க அம்மாவுக்கு ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி கண்ணுல சின்னதாதான் பிரச்சனை இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்ல, ரொம்ப அதிகமாயிடுச்சு. எதிரில யாரு நிக்கிறாங்கன்னே எங்க அம்மாவுக்கு இப்பெல்லாம் தெரியறது இல்ல. அவங்களோட குரலை வச்சுதான் அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதேதான், எனக்கும் அப்படிதான் இருந்தது. இப்ப கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் எல்லார் முகமும் தெளிவா தெரியுது. என்ன மாதிரியே உங்க அம்மாவும் கண்ணாடி வாங்கி போட்டுட்டா எல்லார் முகத்தையும் தெளிவா பார்க்கலாம். சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். நான் நதியில போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகணும். இப்படி சொல்லிட்டு பியூட்டி பானையை தூக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. பியூட்டி போனதுக்கு அப்புறம் காலுக்கு அவ சந்தோஷத்துல துள்ளி குதிச்சது. காலுஜி, என்ன இவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு? என்னாச்சு? கோரி, சோனா வீட்டில் நிறைய பணம் இருக்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, சோனா குருவிக்கு இப்ப எதிரில் நிக்கிறவங்களோட முகமும் தெரியல. குரலை வச்சுதான் அடையாளம் கண்டுபிடிக்குது. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் என்னால சந்தோஷப்படாம எப்படி இருக்க முடியும்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். சோனா குருவிக்கு மட்டும்தான் கண்ணு தெரியாது, அதோட பொண்ணுக்கு நல்லா கண்ணு தெரியும். அத மறந்துட்டீங்களா? கோரி, பியூட்டி இப்ப தண்ணி எடுக்க நதிக்கரைக்கு தானே போயிருக்கு. அது திரும்பி வர்றதுக்குள்ள நான் என்னோட வேலையை முடிச்சிட்டு வந்துருவேன். இப்படி சொன்ன காலுக்காவும் பிறகு சோனா குருவி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. சோனா குருவி வீட்டுக்கு போன காலுக்காவும் வாசல் கதவை தட்ட ஆரம்பிச்சது. யாரு வந்திருக்கிறது? சோனா, நான் தான் ரீட்டா வந்திருக்கேன். கொஞ்சம் கதவை தர. ரீட்டா, கதவு திறந்துதான் இருக்கு, நீ உள்ள வரலாம். சோனா குருவி இப்படி சொன்ன உடனே காலுக்காவும் வீட்டுக்குள்ள போச்சு. ரீட்டா, நீ எப்படி இருக்க? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? சோனா குருவி இப்ப காலுக்காகத்தை பார்த்து பேசாம வேற பக்கம் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தது. இத பார்த்த காலுக்காவும் சோனா குருவிக்கு கண்ணு சரியா தெரியலன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிச்சு. சோனா, நம்ம காட்டுல இன்னும் 2-3 நாள்ல மழை வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன். அதனால நீ கொஞ்சம் தானியங்களையும் பழங்களையும் கொண்டு வந்து வீட்டுல சேகரிச்சு வச்சுக்கோ. அப்பதான் மழை பெய்யறப்ப வெளியில போக வேண்டிய அவசியம் இருக்காது. காலுக்காக இப்படி சோனா குருவி கிட்ட பேசிக்கிட்டே அந்த மரப்பெட்டியை திறந்து அதுக்குள்ள சோனா குருவி சேர்த்து வச்சு வந்த பணத்தை எடுத்துக்கிச்சு. ரீட்டா, நீ கவலைப்படாத. நான் ஏற்கனவே கொஞ்சம் தானியங்களை கொண்டு வந்து சேகரிச்சு வச்சிருக்கேன். நாளைக்கே மழை ஆரம்பிச்சா கூட ஒரு 10 நாள் நான் வெளியில போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். அந்த அளவு என்கிட்ட தானியங்கள் இருக்கு. இருந்தாலும் நீங்க என் மேல வச்சிருக்க அக்கறைக்கு ரொம்பவும் நன்றி.
சரி சோனா, நான் கிளம்புறேன். உன்கிட்ட சொன்ன இந்த விஷயத்த நான் மத்த பறவைகள் கிட்டயும் போய் சொல்லணும். இப்படி சொன்ன காலுக்காகவும் சோனா குருவி சேர்த்து வச்சிருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. காலுஜி, இந்த பை பூரா பணமா இருக்கு. இவ்வளவு பணத்தை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. கோரி, இன்னைக்கு ராத்திரி இருட்டின உடனே நாம இந்த காட்டை விட்டு பக்கத்து காட்டுக்கு போயிடுவோம். அங்க போய் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்றோம். இந்த சமயத்துல நதிக்கரைக்கு போய் பானையில தண்ணீர் எடுத்துக்கிட்ட பியூட்டி வீட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு. அம்மா, பக்கத்து காட்டுல இருக்கிற மைனா ஆண்டி கிட்ட தான் கோரி ஆண்டி கண்ணாடி வாங்கினாங்களாம். வாங்க, நாமளும் அங்க போய் சீக்கிரமா கண்ணாடி வாங்கிக்கிட்டு வருவோம். சரி பியூட்டி, அப்படியே செய்வோம். நீ அந்த மரப்பெட்டியில உள்ள பையில இருந்து கொஞ்சம் பணத்தை எடு. அம்மா இப்படி சொன்ன உடனே பியூட்டி அந்த மரப்பெட்டியை திறந்து பார்த்துச்சு. அம்மா, இந்த மரப்பொட்டிக்குள்ள எதுவுமே இல்ல, காலியா இருக்கு. பியூட்டி இப்படி சொன்னதை கேட்ட சோனா குருவி அதிர்ச்சி ஆயிடுச்சு. பியூட்டி, நல்லா பாரு, நான் பணம் இருந்த பைய அந்த பெட்டிக்குள்ள தான் வச்சிருந்தேன். அம்மா, பெட்டியெல்லாம் நல்லா பார்த்துட்டேன். பெட்டி காலியா இருக்கு, அதுக்குள்ள எதுவுமே இல்ல. அம்மா, நான் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா? நீ போனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு ரீட்டா மட்டும்தான் வந்தது, வேற யாரும் வரல. அப்படின்னா அந்த ரீட்டா தான் இந்த பணத்தை எடுத்திருக்கணும். ஆனா இந்த மாதிரி திருட்டு பழக்கம் ரீட்டாவுக்கு கிடையாது. இப்போ எனக்கு யார சந்தேகப்படுறதுன்னு தெரியல. அம்மா, நீங்க வீட்லயே இருங்க, நான் போய் ரீட்டா ஆண்டி கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு ரீட்டா வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ரீட்டா ஆண்டி, எங்க வீட்ல இருந்து எடுத்துக்கிட்டு வந்த பணத்தை உடனே திருப்பி கொடுங்க. நான் எங்க அம்மாவுக்கு கண்ணாடி வாங்கணும். பியூட்டி, நீ என்ன பேசுற? நான் உங்க வீட்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வந்தனா? இங்க பாரு பியூட்டி, நான் உங்க வீட்டு பக்கமே வரல. அப்புறம் எப்படி என்னால பணத்தை எடுத்துக்கிட்டு வர முடியும்? எங்க அம்மாவுக்கு கொஞ்ச நாளா பார்வையில கொஞ்சம் குறைபாடு இருக்கு. இருந்தாலும் எங்க அம்மா குரலை வச்சு கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த குரலை வச்சுதான் எங்க அம்மா நீங்க தான் வீட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னாங்க. பியூட்டி, நான் சொல்றத நம்பு. நான் காலையில இருந்து வீட்டை விட்டு எங்கேயுமே கிளம்பல. இதை கேட்ட உடனே பியூட்டி அழ ஆரம்பிச்சிருச்சு. ரீட்டாண்டி, நீங்க எல்லா பணத்தையும் வச்சுக்கோங்க. எங்க அம்மாவுக்கு கண்ணாடி வாங்கறதுக்கு மட்டுமாவது பணத்தை கொடுங்க. பியூட்டி, கொஞ்ச நேரம் அழாம இரு. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் உங்க வீட்டுக்கு வரவும் இல்ல, எந்த பணத்தையும் எடுக்கவும் இல்ல. நீ வீட்டுக்கு போ. நான் சாகர் புறாவை போய் பார்த்து இந்த பணத்தை யார் திருடிக்கிட்டு போனதுன்னு கண்டுபிடிக்கிறேன். ரீட்டா கிளி இப்படி சொன்னதும் பியூட்டி தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. பிறகு ரீட்டா கிளி சாகர் புறாவோட வீட்டுக்கு போச்சு. என்னது, உன்னோட குரல்ல பேசி சோனா குருவி வீட்டுல இருந்த பணத்தை திருடிக்கிட்டு போயிட்டாங்களா? அது யாரா இருக்கும்? ரீட்டா, எனக்கு தெரிஞ்சு இப்படி டிஃப்ரெண்டா திருட்டு நடக்குதுன்னா அது கண்டிப்பா காலுக்காகத்தோட வேலையா தான் இருக்கும். சரி வா, நாம அவங்க வீட்டுக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம். இப்படி பேசிக்கிட்ட ரீட்டா கிளியும் புறாவும் காங்களோட வீட்டுக்கு போறதுக்காக வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. அப்ப அந்த வழியா பறந்து போன ஒரு போலீஸ் இவங்க வீட்டுக்கு வந்தாரு. என்னங்க, இந்த காட்டுல காலுன்னு ஒரு காகம் வாழ்ந்து வருதே, அது வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, என்ன விஷயமா நீங்க அந்த காகத்தை பார்க்கணும்? அந்த காகம் என்னோட தூரத்து சொந்தம். அது இந்த காட்டுல வாழ்ந்து வர்றது எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு. அதனாலதான் அதை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். சரி, நீங்களும் இங்க கூட வாங்க. நாங்களும் அந்த காகத்தோட வீட்டுக்கு தான் போறோம். பிறகு சாகர் புறா, ரீட்டா கிளி, அந்த போலீஸ் இவங்க 3 பேரும் காலுக்காக வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. காலுஜி, நீங்க சோனா குருவி வீட்டுல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வந்ததை வேற யாராவது பார்த்தாங்களா? எனக்கு என்னவோ நம்ம மாட்டிப்போமோன்னு பயமா இருக்கு. கோரி, நான் ஒன்றும் சாதாரணமா சோனா குருவி வீட்டில இருந்து இந்த பணத்தை திருடிட்டு வரல. ரீட்டா கிளியோட குரல்ல பேசிதான் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். அதனால நம்ம மேல யாருக்குமே சந்தேகம் வராது. இவங்க எல்லாரும் காலுக்காக வீட்டுக்கு போனதும் சாகர் புறா வாசல் கதவை தட்ட ஆரம்பிச்சது. வாசக்கதவை தட்டுற சத்தத்தை கேட்டதும் கோரிக்காகவும் கதவை திறந்துகிட்டு வெளியே வந்துச்சு. இப்படி வந்த கோரிக்காகவும் போலீஸ் கூட ரீட்டா கிளியும் சாகர் புறாவும் வந்திருக்கிறத பார்த்துட்டு பயந்து போயிடுச்சு. காலுஜி, நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? சோனா குருவி வீட்டுல இருந்து பணத்தை திருடிக்கிட்டு வந்தது நீங்க தான் போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்மள பிடிக்க போலீஸ் வந்திருக்கு. கோரி, நீங்க தான் பணத்தை திருடி இருப்பீங்கன்ற சந்தேகத்துல தான் நாங்க இங்க வந்தோம். நல்ல வேலை, எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாம நீயே உண்மையை ஒத்துக்கிட்ட. பிறகு அந்த போலீஸ் காலுக்காகத்துக்கு கையில வழங்க மாட்டி கைது பண்ணிடுச்சு. டேய் காலு, நான் உனக்கு சித்தப்பா முறை வேணும். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு பாசமா உன்னை பார்க்க வந்தேன். ஆனா நீ இப்படி ஒரு திருடனா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னை ஸ்டேஷனுக்கு அழைச்சிக்கிட்டு போய் அடிக்கிற அடியில இதுக்கப்புறம் நீ திருட்டுங்கிற வார்த்தையை நினைச்சு கூட பார்க்க கூடாது.
இப்படி சொன்ன காலுக்காகத்தோட சித்தப்பா பிறகு காலுக்காகத்தை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து பறந்து போனாரு. பிறகு சோனா குருவி கிட்ட இருந்து காலுக்காக திருட்டு வந்த பையன் வாங்கின சாகர்புரம் ரிட்டாக்கிலையும் அதை எடுத்துக்கிட்டு சோனா குருவி வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. தங்களோட பணம் திரும்பி வந்து சேர்ந்ததால சோனா குருவியும் பியூட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிறகு பக்கத்து காட்டுக்கு போய் கண்ணாடி வாங்கறதுக்காக சோனா குருவி, பியூட்டி, சாகர்புரா, ரிட்டாக்கிளி இவங்க எல்லாருமே ஒன்னா பறந்து போனாங்க. அது ஒரு மழைக்காலம். எல்லா காடுகளிலும் தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. ஆனா சுந்தரவன காட்டுல மட்டும் மழை பெய்யவே இல்லை. அந்த காட்டுல சூரியன் தன்னால எந்த அளவுக்கு அதிகமா வெப்பத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளவு வெப்பத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தது. இப்படி வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்த காரணத்தால அந்த காடே வறண்டு போய் காட்சி அளிச்சிச்சு. இப்படி வறண்டு போனதால அந்த காட்டுல இருந்த பறவைகளுக்கு உணவு கிடைக்காம போயிடுச்சு. இதனால சுந்தரவன காட்டுல இருந்த நிறைய பறவைகள் வேற காட்டை நோக்கி பறந்து போக ஆரம்பிச்சாங்க. மற்ற பறவைகள் மாதிரி காலுக்காகவும் கொரிக்காகவும் தன்னோட மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு அந்த காட்டை விட்டு பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. இவங்க இப்படி பறந்து போறத பார்த்த சோனா குருவி அவங்க 2 பேரையும் வழிமறிச்சு இப்படி பேச ஆரம்பிச்சது. காலண்ணா, நீங்க 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? சோனா, நாங்க இந்த காட்டை விட்டு போறோம். இதுக்கு மேல எங்களால பட்டினி கிடக்க முடியாது. இவ்வளவு நாள் குடிக்கிறதுக்கு நதியில தண்ணீராவது இருந்தது. நேத்து அதுவும் வத்தி போச்சு. இதுக்கப்புறம் இந்த காட்டுல எப்படி இருக்க முடியும்? நீயே சொல்லு. தயவு செய்து என் பேச்ச கேளுங்க. இந்த காட்டை விட்டு எங்கேயும் போகாதீங்க. கூடிய சீக்கிரம் மழை பெய்யும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கோரியக்கா, நீங்களாவது காலனனுக்கு எடுத்து சொல்லுங்க. சோனா, எனக்கும் இவ்வளவு நாளா நம்பிக்கை இருந்தது. ஆனா நேத்து நதியில இருந்த தண்ணீர் சுத்தமா காஞ்சி போனதுக்கு அப்புறம் என்னோட நம்பிக்கையும் அது கூடவே போயிடுச்சு. கோரியக்கா, என் பேச்ச கேளுங்க. நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. நாம போய் பரந்து மகாராஜாவை பார்த்து நம்முடைய கஷ்டத்தை சொல்லிட்டு வருவோம். இவங்க எல்லாரும் பரந்து மகாராஜாவோட அரண்மனைகள் பறந்து போனாங்க. அங்க போன உடனே சோனா குருவி மழை பெய்யாததால பறவைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிற விஷயத்த பரந்து மகாராஜா கிட்ட எடுத்து சொல்லுச்சு. பரந்து மகாராஜா, இப்படியே நம்ம காட்டை விட்டு எல்லா பறவைகளும் போய்கிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் இந்த காட்டுல குடிமக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. சோனா, நான் அதுக்கான ஏற்பாட்டை ஏற்கனவே செஞ்சிட்டேன். என்னோட வீரர்கள் 3 பேரை அனுப்பி மலை மேகங்களோட தலைவர்கிட்ட பேச சொல்லியிருக்கேன். அநேகமா இந்நேரம் அவங்க அங்க போய் சேர்ந்திருப்பாங்க. மேகங்களின் தலைவரே, உங்களுக்கு பரந்து மகாராஜா சார்பா வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட காட்டை சுத்தி உள்ள எல்லா காடுகள்லயும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா எங்க சுந்தரவன காட்டுல மட்டும் மழை பெய்யவே இல்லை. இதுக்கு என்ன காரணம்? மழை பெய்யாததால எங்க காட்டுல உள்ள உயிரினங்கள் எல்லாம் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. எங்க எல்லாரையும் இப்படி கஷ்டப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. உங்க காட்டுல ஒரு வயசான பறவை யாரோட ஆதரவும் இல்லாம தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த பறவைக்கு இப்ப உடம்பு சரியில்லை. அவங்களோட வீடும் இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இந்த சமயத்துல மழை பெஞ்சா மழை நீர் வீட்டுக்குள்ள எல்லாம் போய் அந்த பறவையோட உயிருக்கே ஆபத்து வந்துரும். அதனால அந்த பறவை தன்னோட உடல்நிலை சரியாகிற வரைக்கும் மழை பெய்யக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பிரார்த்தனைக்கு மதிப்பு கொடுத்துதான் நாங்க இது வரைக்கும் உங்க காட்டுல மழை பெய்யாம இருக்கோம். அப்படியா? நீங்க எங்க காட்டுல மழை பெய்யாம இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா? ஆமா, இதுதான் காரணம். அந்த வயதான பறவையோட உடல்நிலை சரியாகிற வரைக்கும் எங்களால உங்க காட்டுல மழை பெய்ய முடியாது. மேகங்களின் தலைவரே, இந்த விஷயத்தை எங்க கிட்ட சொன்னதுக்கு ரொம்பவும் நன்றி. நாங்க இப்பவே போய் மகாராஜா கிட்ட இந்த விஷயத்த சொல்றோம். இப்படி சொன்ன அந்த வீரர்கள் பிறகு அரண்மனையை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி போன அந்த வீரர்கள் மேகங்களின் தலைவர் சொன்னதை அப்படியே பரந்து மகாராஜா கிட்ட சொன்னாங்க. அப்படியா? இந்த விஷயம் இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம இருக்கிறத நினைச்சா அவமானமா இருக்கு. இப்பவே கிளம்புங்க. அந்த வயதான பறவையோட வீட்டுக்கு போவோம். இப்படி சொல்லிட்டு பரந்து மகாராஜாவும் அவரோட வீரர்களும் அந்த வயதான பறவை வீட்டுக்கு பறந்து போக அவங்க பின்னாடியே எல்லாரும் பறந்து போனாங்க. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க இவ்வளவு நாளா உடல்நிலை சரியில்லாம இருக்கிறது எனக்கு தெரியாது. மகாராஜா, இதுல உங்களோட தவறு எதுவும் இல்ல. எனக்கு என்னவோ நான் இறந்து போறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா, நீங்க அப்படி சொல்லாதீங்க. உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லுங்க. அப்பதான் உங்களை எங்களால சீக்கிரமா குணமாக்க முடியும். எனக்கு இருமல் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னால சரியா மூச்சு விடவும் முடியல. வீரர்களே, சீக்கிரமா போய் நம்ம காட்டுல இருக்கிற வைத்தியரை அழிச்சுக்கிட்டு வாங்க. மகாராஜா இப்படி சொன்னாலும் அரண்மனை வீரர்கள் பறந்து போய் வைத்தியரை அழைச்சிட்டு வந்துட்டாங்க.
மகாராஜா, இவங்களுக்கு இந்த இருமல் வந்து ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் கொடுக்கிற மருந்துல இது குணமாகாது. பக்கத்து காட்டுல ஒரு வயதான வைத்தியர் ஒருத்தங்க இருக்காங்க. நானே அவங்க கிட்ட தான் தொழில் கத்துக்கிட்டேன். அதனால நீங்க அவங்க கிட்ட போனாதான் இவங்களை குணமாக்க முடியும். மகாராஜா, பக்கத்து காட்டுல உள்ள அந்த வைத்தியரை எனக்கு நல்லாவே தெரியும். நாங்க இப்போவே போய் அந்த அம்மாவோட இருமலை நிறுத்துறதுக்கான மருந்தை வாங்கிட்டு வரோம். வீரர்களே, நீங்களும் இவங்க கூட போங்க. போற வழியில இவங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாம பாத்துக்கோங்க. அரசர் இப்படி சொன்னுடன் எல்லாரும் பக்கத்து காடை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி பறந்து போனவங்க சீக்கிரமாவே அந்த வயதான வைத்தியர் இருக்கிற வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஆமா, நீங்க எல்லாம் யாரு? எங்க இருந்து வரீங்க? அரண்மனை வீரர்களும் உங்க கூட வந்திருக்காங்க. ஏதாவது பிரச்சனையா? ஐயா வைத்தியரே, அரண்மனை வீரர்களை பார்த்து பயந்துடாதீங்க. நாங்கெல்லாம் சுந்தரவன காட்டுல இருந்து வரோம். எங்க காட்டுல ஒரு வயதான பறவைக்கு இருமல் ரொம்ப அதிகமா இருக்கு. எங்க காட்டுலயும் வைத்தியர் இருக்காரு. இருந்தாலும் அவரால் அந்த இருமலை குணப்படுத்த முடியல. அவர் தான் உங்களை போய் பார்க்க சொல்லி அனுப்பி வச்சாரு. ஐயா, அந்த வயதான பறவைக்கு உடல்நிலை சரியில்லாதால மேங்களோட அரசர் இந்த காட்டுல இது வரைக்கும் மழை பெய்யவே இல்லை. இந்த விஷயம் தெரிஞ்ச பருந்து மகாராஜா தான் அந்த அம்மாவுக்கு தேவையான மருந்தை வாங்கிட்டு வர சொல்லி எங்களையும் எங்க கூடவே அரண்மனை வீரர்களையும் அனுப்பி வச்சாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மாவுக்கு வந்திருக்க இருமல் சாதாரண இருமல் இல்ல. அவங்கள குணப்படுத்த தேவையான மருந்து இப்ப என்கிட்ட இல்ல. இருந்தாலும் நான் கேக்குற சில மூலிகைகளை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நான் உடனே அந்த மருந்தை தயார் பண்ணி கொடுத்துருவேன். அப்படியா வைத்தியர் ஐயா? அந்த மூலிகை எங்க கிடைக்கும்னு சொல்லுங்க. நாங்க எல்லாரும் போய் உடனே அந்த மூலிகையை எடுத்துட்டு வந்துடுறோம். இங்க இருந்து கொஞ்சம் தூரம் பறந்து போனீங்கன்னா ஒரு பெரிய மைதானம் வரும். அந்த மைதானத்துக்கு அந்த பக்கம் தான் அந்த மூலிகை செடி இருக்கு. அந்த மூலிகை செடியில நீல கலர்ல பூ பூத்திருக்கும். அதுதான் அடையாளம். வீரர்களே, நீங்க இங்கேயே இருங்க. நாங்க 3 பேரும் போய் அந்த மூலிகை செடியை பறிச்சு எடுத்துக்கிட்டு வந்துடுறோம். பிற காலுக்காக கொடிக்காக சோனா குருவி இவங்க 3 பேரும் அந்த மூலிகை இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போனாங்க. இவங்க பறந்து போறப்ப அந்த வயதான வைத்தியர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய மைதானம் வந்தது. அந்த மைதானத்தையும் தாண்டி கொஞ்ச தூரம் போன உடனே நீல கலர்ல நிறைய பூக்கள் இருக்கிறத பார்த்ததும் இவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்தாங்க. சோனா, அந்த வைத்தியர் சொன்ன மூலிகை செடி இதுதான். சீக்கிரமா இதை எடுத்துக்கிட்டு நாம அந்த வைத்தியர் வீட்டுக்கு போவோம். அப்பதான் மருந்தை வாங்கிக்கிட்டு இருட்டுறதுக்கு முன்னாடி வீடு போய் சேர முடியும். இவங்க அந்த மூலிகை செடியை பறிச்சு எடுத்துக்கிட்ட எங்க மறுபடியும் அந்த வயதான வைத்தியர் வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. இவங்க வைத்தியர் வீட்டுக்கு போன உடனே அவர் அந்த மூலிகையில இருந்து சாறு தயாரிச்சு ஒரு டப்பாவில ஊத்தி அவங்க கிட்ட கொடுத்தாரு. ஐயா, எங்களுக்கு இந்த மருந்தை தயாரிச்சு கொடுத்தவங்களுக்கு ரொம்பவும் நன்றி. இப்படி நன்றி சொன்ன எல்லா பறவைகளும் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு தங்களுடைய காடை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. மகாராஜா, மருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த மருந்தை கொடுத்தா இவங்க சீக்கிரமே குணமாயிடுவாங்க. பிறகு சோனா குருவி வாங்கிட்டு வந்த அந்த மருந்தை அந்த வயதான பறவை வாயில 4 சொட்டு விட்டுச்சு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வயதான பறவை எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்க. என்னோட உடம்பு இப்ப நல்லா இருக்கு. என்னால நல்லா மூச்சு விட முடியுது. அந்த வயதான பறவை இப்படி பேசுனது கேட்டு அங்க இருந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமானாங்க. வீரர்களே, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இவங்க வசிக்கிற மாதிரி ஒரு அழகான வீட்டை கட்டி முடிக்கணும். பருந்து மகாராஜா இப்படி கட்டளை போட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவரோட வீரர்கள் ஒரு அழகான சின்ன வீட்டை கட்டி முடிச்சுட்டாங்க. மேகங்களோட தலைவன் இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. மேகங்களே, நாம நினைச்ச மாதிரி அந்த வயதான பறவையோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அதனால சீக்கிரமா சுந்தரவன காட்டுக்கு போய் மழை பெய்ய ஆரம்பிங்க. தங்களுடைய தலைவன் இப்படி கட்டளை இட்டதும் மேகங்கள் எல்லாம் சுந்தரவன காட்டுல இப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம காட்டுல இருந்து எந்த பறவையும் காட்டை தேடி போக மாட்டாங்க. இப்படி தொடர்ந்து மழை பெய்ந்ததால அந்த காட்டுல இருந்த வெப்பம் எல்லாம் போய் குளுமை வர ஆரம்பிச்சது. அந்த காட்டுல இருந்த மரங்கள், செடிகள், இப்படி எல்லா உயிரினங்களுமே ரொம்பவும் சந்தோஷமானாங்க. பறவைகள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்னா கூடி இப்படி மழை பெய்ய ஆரம்பிச்சத ரொம்பவும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணினாங்க.